இனிமே அவர் மேல கைய வச்ச எங்க ஓடுற? எல்லாத்தையும் இழந்து நான் தனிமரமா நிக்கிறத நீ பார்க்க வேண்டாம், அதையும் பார்த்துட்டு போ. எதுக்காக என்ன பழி வாங்கணும்னு இப்படி வெறி பிடிச்சு அலையிற? உங்க அப்பாவை கொண்டது எங்க அப்பா இல்லைன்னு 1000 தடவை சொல்லிட்டேன், நீ நம்பல. இப்ப என் அண்ணனுக்கு விஷத்தை கொடுத்து அந்த பழியை எம்மட போட்டு என் பரம்பரையை அழிக்கணும்னு நினைக்கிறியே? இதுக்கு மேலேயும் உங்களை உயிரோட விட்டா என் அண்ணனையும் தங்கச்சியும் நிம்மதியா வாழ விட மாட்டீங்க. சொல்றா, இவங்க அப்பாவை கொண்டது யாரா? சொல்றா. உங்க அப்பந்தான். சொல்றா சொல்றா, உண்மையை சொல்றா. இவங்க அப்பனை கொண்டது யாரு? சொல்றா. நீ என்ன பண்ணாலும் சரி, உங்க அப்பா தான் கொலை பண்ணா. உங்க அப்பா தான் கொலை பண்ணா. ஏய், உன்கிட்ட இருந்து எப்படி உண்மையை வரவழைக்கணும்னு தெரியும்டா. அவளை ஒண்ணும் பண்ணிடாத, நான் எல்லாம் உண்மையை சொல்லிடுறேன். உண்மையை சொல்லிடுறேன். உங்க அப்பாவை கொலை பண்ணு இவ அப்பா இல்ல, எங்க அப்பாவும் நானும் தான். சொத்துக்கு ஆசைப்பட்டுதான் எங்க அப்பா இதெல்லாம் பண்ணார். ஆனா நான் உனக்காகத்தான். நீ நான் எனக்கு உயிர். எங்க நீ எனக்கு கிடைக்காம போயிடுவேன் தான் எங்க அப்பா பண்ண தப்புக்கெல்லாம் நானும் உடனே ஆயிட்டு. என்ன மன்னிச்சிருமா? வேண்டாம், நீ போயிடு. எனக்கு வேண்டாம், என் மூச்சிலேயே முழிக்காத. நீ போயிடு, போயிடு. பிரபாகர், அவளுக்கு உனக்கு நான் பண்ண துரோகத்துக்கு உன் கையால என்ன சாகடிச்சிரு. பவானி கண்ணு முன்னாடி என்ன கொண்டுட்ட பிரபாகர். நான் உன்னை கொல்ல மாட்டேன், நீ உயிரோட தான் இருக்கணும். அதான் கடவுள் இவளுக்கு கொடுத்த தண்டனை. என்ன பழிவாங்கன்னு துடிச்சு உங்க அப்பாவை யாரு கொலை பண்ணாங்களோ அவங்களோட தான் நீ இவ்வளவு நாள் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்க. இதை விட பெரிய தண்டனை உனக்கு தேவையில்லை.
வரேண்ணே. அண்ணன் நான் இல்லப்பா, எங்க எல்லாருக்கும் நீதான் அண்ணன். நீ இல்லைன்னா அப்புறம் எப்படி? நீ எங்களை விட்டு போக கூடாது. நீ ஏமா அழுகிற? சந்தோஷமா இரு, நான் வரேன். பிரபாகர், பவானி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னா, அதான் கூட்டிட்டு வந்தேன். எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? எனக்கு யார் மேலையும் எந்த வருத்தமும் இல்லைன்னு சொல்லிட்டேனே. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிற அருகதை எனக்கு இல்ல. நான் அந்த அளவுக்கு உங்களுக்கு துரோகம் பண்ணிருக்கேன். ஏன் அப்படிலாம் நினைக்கிற? அது உங்க பெருந்தன்மை. நான் செஞ்சது பாவம்தான். அதுக்கு பரிகாரம் பண்ணணும் தான் என் தங்கச்சி நினைக்கிறேன். தயவு செஞ்சு அவளை ஏத்துக்கங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், கௌரி கிட்ட நானே பேசிக்கிறேன். இத பாரு பிரபாகரா, நீ கௌரியை கல்யாணம் பண்ணிக்கிறியோ இல்லையோ, நான் அவளை மகளா ஏத்துக்கிட்டேன். பவானி, உன் தங்கச்சி என்கிட்ட விட்டு போ, நான் பாத்துக்கிறேன். ஹாய் கௌரி, வா உள்ள வா கௌரி. இல்ல, கூப்பிட வேண்டியவங்க கூப்பிட்டாதான் நான் வருவேன். இவராவது கூப்பிடறாவது. பார்வதி, அண்ணிய ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள விடுவோமா? எஸ்பி, இதுக்கு மேல இங்க நின்னீங்கன்னா உங்க இடத்துல தாலியை கட்டி கையில செம்ப கொடுத்து ரூமுக்குள்ள தள்ளி விட்டுருவாங்க. வாங்க படக்கம் ஓடிடுவோம். நில்லுங்க சாமி, உங்க கூட நாங்களும் வரோம், சேர்ந்தே போலாம். சிவா சிவா, நீங்க ஏன்டா எங்க கூட வர்றீங்க? நாங்க உங்க கூட வரல சாமி. நீங்க காசினா நாங்க ராமேஸ்வரம், நீங்க ராமேஸ்வரம் நாங்க காசி. என்ன சாமி? சிவ சிவா, அப்பா நான் எஸ்பி மாதிரி ஆகணும்னு தானே என்னை இங்க அமிச்சீங்க. அதுக்கு அவரே காவி கட்டி சன்னியாசம் போகும்போது நானும் அந்த வழியா தானே போயாகணும். இனிமே என் வாழ்க்கையிலும் பொண்ணுங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. ஏய், உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கால ஒருத்தி, அவளுக்கு என்ன பதில் சொல்ல போற? உங்களையும் ஒருத்தி நினைச்சிட்டு இருக்கல, அவளுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அது உனக்கு தேவையில்லாத விஷயம், நீ தலையிடாத. அப்ப நீங்களும் ஏன் விஷயத்துல தலையிடாதீங்க. வேண்டாம், யாரும் அவரை கட்டாயப்படுத்தி சம்மதிக்க வைக்க வேண்டாம். நான் போறேன். எனக்குன்னு ஒரு குடிக்காரனோ பொறுக்கியோ கிடைக்காமையா போயிடுவான். அவன் கூடவே நான் வாழ்ந்துட்டு போறேன். பார்வதி, என்ன மன்னிச்சிடுமா. உனக்குன்னு ஒரு பொறுக்கிய ரவுடிய குடிகார பையலோ கிடைக்காமலா போயிடுவாங்க. இன்னும் ரைட்டுமா. ஓகே கண்ணன் சாமி, ஏன் டைம் வேஸ்ட் பண்றீங்க? 5:30 மணிக்கு ட்ரெயின், அதை புடிச்சா ஸ்ட்ரைட்டா காசி தான். ஓ சாமியோ, என்னைக்காவது பிராப்தம் இருந்தா கோயில் குளத்துல சந்திக்கலாம். ஏய், நில்லுங்கடா, உள்ள போங்கடா, உள்ள போ. பார்வதி, இவனை கூட்டிட்டு உள்ள போ. அத்த, அந்த பொண்ணையும் கூட்டிட்டு உள்ள போங்க. ஏய், கூட்டிட்டு போடா. கூட்டிட்டு வாங்க. வாமா கௌரி, அட வா. கம் கம் கம். ஹலோ, அப்போ நான் இருக்கட்டுமா இல்ல போட்டுமா? டேய் குடியார நாதாரி, நீ இன்னமும் இந்த ஏரியால சுத்திக்கிட்டு இருக்காடா?